நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பூவாறு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கோகோலான்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து 3வது வீடியோவில் இருக்கிறோம். அதனால நம்ம 3வது திருக்குறள் சொல்ல போகிறோம். 3வது திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதில் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மலர்னா நம்ம மனசு, இதயம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராக இருந்தாலும், அது கடவுளாக இருந்தாலும் சரிதான், மனுஷனாக இருந்தாலும் சரிதான், உங்கள்ட மனசுல யார் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்கள பின்பற்றி நீங்க வாழ்ந்தா அவங்கள போல நிலைத்து வாழ்வீங்க. இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இது சரியாச்சுன்னா சரின்னு ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வாங்க நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இந்த வாட்டர் ரைடு எல்லாமே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா வந்த உடனே முடிச்சுட்டு நேராக வந்து இப்போ சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடுக்கு அந்த ஊர்லேயே அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான பிரியாணி ஒன்று கொடுத்தாங்க. அந்த பிரியாணியை தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்டோம். இந்த பிரியாணி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. முட்டை, தயிர் பச்சடி வச்சாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் கொடுத்தாங்க. பிரியாணிக்கு அப்பளம் கொடுக்கறது வந்து கேரளாவில் ஒரு வழக்கம் நினைக்கிறேன். அதனால் அங்கே உள்ள அப்பளத்தையும் எடுத்துகிட்டு ஊறுகாயும் கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணியாச்சுன்னா கிளம்பிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு நம்ம ஜிப்லைனு? செமையாக இருந்துச்சா? வேறு லெவலில் இருந்துச்சு. சின்ன இடமா இருந்தாலும் ஜிப்லைனில் தொங்கிட்டு போகிறது நல்லா தான் இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து தொங்கிட்டு வந்தானுங்க. சின்ன பிள்ளைங்க தொங்குற இடத்த நாங்கள் எரும மாடு மாதிரி போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், தொங்கிக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இந்த விளையாட்டுலாம் எங்களை ஏற்றவே இல்லை. ஏன்னா நாங்கள் வெயிட்லாம் கொஞ்சம் கூட, இது 45லேருந்து 60 கிலோக்குள்ளே உள்ளவங்க தான் ஏறணுன்ட்டாங்க. நம்ம டீமில் ஒரு பையன் மட்டும் விளையாடினாப்புல. அப்புறம் நேராக ஃபிஷ்ஷஸ் பார்க்க போயிட்டோம். அங்கே வந்து குட்டி குட்டி மீன்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அந்த தொட்டிக்குள்ளே இருந்துச்சுங்க. அந்த தொட்டிகளில் வந்து அந்த ஃபிஷ் மீன்களெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமராவை தண்ணிக்குள்ளே விட்டோம். கேமராவை பார்த்து மீன்கள்லாம் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டு, சரி அதுங்களை கொஞ்சம் நல்லா அழகாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுங்க கேமராவை பார்த்து பயந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டுங்க. தண்ணிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? நிறைய பேர் இந்த தொட்டிக்குள்ளே தண்ணி தொட்டிக்குள்ளே காலை விட்டு அழுக்காக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மீன்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம். இடத்துக்கு வராதீங்க, சின்ன பசங்க வரலாம், பெரிய ஆட்கள்லாம் வராதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாருமே சோர்ந்து உட்காந்துட்டாங்க, விளையாடுறதுக்கான விளையாட்டே இல்லை. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேரம் போர்டில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த 3வது வீடியோவில் வந்து நம்ம வந்து 2வது விடுகதை சொல்ல போகிறோம். அந்த 2வது விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் இல்லை ஆனால் பேசுவேன், காது இல்லை ஆனால் கேட்பேன், உடல் இல்லை ஆனால் உலகம் முழுக்க சுற்றுவேன், நான் யாரு? இந்த விடுகதைக்கு பதில் தெரியுமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க ChatGPT இந்த மாதிரி எதையும் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் இதெல்லாம் கேட்டு தான் சொன்னேங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம பசங்கள்லாம் ஏறி அந்த கயிறில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன். இந்த பையன் பாவம் ஒரு வேகத்தில் ஏறிட்டாப்புல, ஆனால் சரியான பயந்துக்கிட்டு இருந்தார்.
ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சு விட்டுருவோம் இதெல்லாம். என்னத்தை திந்தி இவ்வளோ லேட் பண்ணுறானுவோ. அவனை காப்பாத்துங்கயா காப்பாத்துருங்கயா இது ஒரு கட்டம் தாயா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வேறு வழி இல்லாமல் விளையாடணும் விளையாட்டையே திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருந்தோம். வேறு வழி தெரியல அத்தா அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு இந்த ஜிப்பில் இனியே 2-3 தடவை விளையாடணும். இந்த ராட்டினத்துலேயும் விளையாடணும். அந்த வீடியோவை என்ன பண்ணலை, நம்ம ஆளுங்க யாரும் முழுசாக எடுக்கவே இல்லை. நிறைய வீடியோஸை வந்து எடுக்கவே இல்லை, ஒழுங்காகவே வரல. அதனால் இருக்கிற வீடியோஸை வச்சு தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த சைக்கிள்லேயும் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரைடு போனேன். சின்ன இடம் தான், பெரிய இடமா இருந்தால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும். நம்ம ஏறுறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, இறங்குறதுக்குள்ளே இடம் வந்து அதனால் பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. நான் சின்ன பசங்களுக்கு ஒரு லேடிஸுக்கு தடவை இந்த மாதிரி ரைடெலாம் அட்டன் பண்ணுற அவங்களுக்குலாம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப என்ன இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். நாவிரல் மறுமுகம். நாவிரல் மறுமுகம். இப்படி புடி, அதுக்கு அப்படி பிடிக்கணும். இப்படி புடி, எப்படி இப்படி ஏசா ருத்ரசா ஏசா ருத்ரசா ஏசா 7 விழுந்துட்டு 8 போயிட்டு இருந்தது 7 விழுந்துட்டு எடுத்துட்டு வந்துருவா சார். இப்பாட்ல அங்கே ரோடு இப்பாட்ல அட்டுல போ. என்ன கையில வாங்கல இழு இதாது நல்ல இழு ஷோல்டர் கேமிங் பண்றா போகாது. அம்பு போறது மிஸ் ஆயிரது. இது என்னது சுடதா வந்து இல்ல இல்ல காரடியே காரி துப்பி எத்தாடணும். வாய் வந்து விட்டு பாரு வாய். ராஜ் நல்லா எவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கு. கேமிங் பண்றா நல்லா இன்னும் எப்படியோ போகுது. தேவசனா அங்க காண போயிட்டு சொல்லு. நாவிரல் மறுமுனை மறுமுகம் பிடிக்கணும். போவாது எப்படியோ அண்ணா நவுண்டுக்கோங்க. கயிறு பிடிக்கல தொங்கிருச்சு. கயிறு டாமி இது கடி. நானாச்சும் 4 விட்டேன். நானாச்சாடா எல்லாம் விட்டையா? பரவாயில்ல 8 வேண்டாம். இப்போ நான் இப்போ ஹாப்பர் அனுப்பி வந்து அம்போட போறாரு. இவர் வந்து வராது. நீ சுடதான் வந்தியா இல்லை என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஒரு ராஜா அந்த சைடு இந்த சைடு வா. ஒரு ராஜா வேட்டைக்கு போறாரு. கரடி ராஜா வேட்டைக்கு போறாரு. ஏமிங் பண்றார். நம்ம போறது ஏமிங் வைக்கிறார். ஏமிங் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. கரடியும் காத்துக்கிட்டு இருக்குது. நீ சுடதான் வந்தியா? ஜஸ்ட் மிஸ் ஆயிருது. நீ சுடதான் வந்தியான்னு கேக்குது. ஏமின் பண்றார். எடுத்தியா? அதுதான் மெயினே. அங்கெல்லாம் தெரியாது. அங்க தெரியாது. அது ஏதோ ஒரு 3 ரவுண்டுக்கு மட்டும் தெரியுது. கரடி காரி துப்பி இந்த ஒண்ணு லாஸ்ட் ஒன்று. போமா உள்ள போமா. அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மகிட்ட டார்கெட் எல்லாம் முடிஞ்சிச்சு. லோடு இருக்கு. என்னது
அது ஒர்க் ஆகல ஒர்க் ஆகல அப்போ இது இந்த சைக்கிளா? ஆமாம் அது அவசியம் வலிக்காது. இனி பொறுத்தது போதும் பொங்கிடுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் மெச்சூரிட்டியோடு இருந்த நம்ம பசங்க கொஞ்ச நேரத்தில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க சின்ன வயசில் பண்ண அந்த WF இது அவனுக்கு அப்படியே வந்துருச்சு. வந்த உடனே இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்களும் 90s கிட் தான்டா அப்படிங்கிற மாதிரி 90s கிட்டுக்கு பண்ணுற எல்லா வேலையும் இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த இடத்த நாங்கள் தான் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஆக்கிரமிச்சிட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. நீ மறந்துட்டா. நீ ஏறவே இல்லையா? நீ யார் தந்தா நடிக்காத நீ வந்துட்டு வாயில வந்து உட்காரு. உண்மையிலே வருவா பாரு. டம்மி பார்த்தானா காயா கொட்டி விட்டான். நல்லா அடிச்சு வாட்டுங்க. அது ஒரு சவுண்ட் கூட வரானு. ஜாசி நீ என்ன செஞ்சு கூட வந்துருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுலேயே ரொம்ப ஒர்த்தான விஷயம்னா இந்த விஷயந்தான். இங்கே வந்து நம்ம இந்த போட்டில் வந்து என்ன பண்ணோம்னா நாங்கள் சவாரி செஞ்சோம். இந்த போட்டில் சவாரி செஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயற்கையை வந்து கேரளாவுடைய அழகே வந்து இந்த போட்டில் சவாரி செய்யும்போது தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா முழுசாக அனுபவிக்க முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது என்ன பண்ணுங்கன்னா கேரளாவில் ஒரு போட்டிங் வந்து என்ன பண்ணுங்க. நாங்கள் போன இந்த டைம் வந்து சூரியன் வந்து மறையிற டைமாக இருந்துச்சு. அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சூரிய வெளிச்சமும் அந்த தண்ணியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பச்சை பசங்க இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அந்த ஓடையில் வந்து அந்த படகுலாம் வந்து அப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக பாட்டு போடுவீங்களா எப்படி? இதுதான் ஒர்க்கான ஒரு விஷயம். நல்லா இருக்கு இடம் மாதிரி வீடு அவ்வளோதானா? இந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணிக்கு நடுவில் அழகாக அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில் வந்து இந்த தாத்தா வந்து அந்த படகுல வந்து துடுப்பு போட்டுட்டு போகிற அந்த ஒரு வியூவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மனசுக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அது இந்த சாயந்தர நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கோகர்லேண்டில் குளித்தோம். அந்த தண்ணி வந்து குளிச்சுக்கிட்டு குளோரின்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க பொறுத்தது, ரொம்ப குளிச்சுக்கிட்டு கசந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கிற சுகமே தண்ணி தான். இந்த வியூக்காக தான் தண்ணி இந்த ரிசோர்ட்லேருந்து கொஞ்சம் கலந்து வரும். தண்ணி இங்கே கையோட இருக்குது, கடல் பக்கம் தான் கொஞ்சம் நல்லது. அதான் ஒன்று தான், கையை விடக்கூடாது. கையை விட இதில் தான் வரும் பீ தண்ணி. நானும் கையை விட்டு தான் வந்தேன். பக்கத்தில் இங்கே ரிசோர்ட் இருக்குது, அது தண்ணி வருவோம். எங்கே மட்டும் ஸ்பீடாக போகிறாங்க, 4 பேர் இருக்கிறனால. இது நீங்கள் அங்கே உள்ள சேவன் ரோடு வந்து நானும் ஒரு இடத்துல 96 மூவியில் வந்து ஒரு டைலாக் வரும். அது என்ன டைலாக்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பறவையை பார்க்கும்போது அந்த டைலாக் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது செஞ்சு நல்லா இருக்கு. நாங்கள் வந்தால் வரும். போன வருஷம் நாங்கள் ஆகஸ்ட்டில் பாதயாத்திரை போன ஆளுங்க இருக்கோம். நாங்கள் பார்த்துருக்கேன். என்ன செத்து போயிட்டா ஏதோ பட்டன் அமைச்சிருக்கீங்க. பாலம் நல்லா இருக்குல்ல, சூப்பராக. பாலம் மேலே நடப்பிக்கிறது. ராஜி நல்ல கதை கேட்குறான்னு அடிக்க இல்லை ஃபாரஸ்ட் தானே, நல்லா இருக்குல்ல. ஆனால் இது பகலில் வந்தால் நைட்டு தான் பயங்கரமாக இருக்கும். நைட்டுக்கு ரொம்ப பயங்கரமாக. இது டைமிங் கிடைக்கும். நம்ம இப்போ ஹவாய் தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கேரளாவில் ஒரு அழகான பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே தான் அனகோண்டா பாம்புலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனகோண்டா இவன் ஒருத்தான்டா. அதான் பார்க்குறேன், அங்கதான் ஏன் பார்க்குறேன். நம்ம போட்டை ஓட்டிகிட்டு வந்த டிரைவரு அனகோண்டா படத்தையே இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு குருடா விட்டுட்டாரு. இது பறவைன்னு நினைக்காதீங்க, கல். சேர்னா ஓட்டுதாங்க. கொஞ்சம் இடம் ஒரு ஆள் வாங்கியிருக்கு. வாங்கி
கல்லடி இடம் பார்க்கணும் ஏதோ தூங்கி போடுற இடமா இல்லை, தூங்கி போடுற இடமா இல்லை. ஆனால் இங்கே யாரும் வர மாட்டாங்க. மெயின் ஏரியா அங்கே தான் இருப்பாங்க. இதான் இழந்தில்லை, இதான் இது இல்லாண்டி வில்லேஜ். ஒரு ஆளையாக வனகொண்டா கடிக்குமா ஃபஸ்ட்டு அனுப்பிடுவான். அந்த கேமராவை அடவன வாய்ப்பில் தூக்கி சாப்பாடு அனுப்பி இந்த ஓடைக்கு நடுவுலையே வந்து இந்த போட்டு வந்து வர்றதும் அதுக்கு பின்னாடி அந்த தென்னை மரங்கள் இந்த எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீனாக அழகாக இருந்துச்சு. அந்த சவுண்டு வந்து இருக்குது பாருங்களேன், அந்த இயற்கையோட சவுண்டோட அந்த போட்டு போகிற சவுண்டு வந்து ரொம்பவும் அமைதியாக அழகாக இருந்துச்சு. இப்படி போய்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ராஜா ஊற்றி வைங்க ராஜா ஆமாம் ஆ வாட்டில் விட்டு கொண்டு வந்துருக்கான் பாரு ஸ்பீக்கரை. போய் நல்ல கண்டது கிடச்சி ஜாலி தான். தண்ணிலாம் இங்கே தான் வரும்னு சொல்றாரு. அப்போ அவெல்லாம் குளிச்சு கிடக்கான். அவங்களுக்கு தெரியாதான் அதுக்காக போயிருக்கு. தண்ணி கெட்டு தண்ணி தான் அவ்வளோ, அப்படியே கெட்டி வரணும் பார்த்தியா? அதனால பாசி குடிக்குது. நமக்கு பின்னாடி 3 போட்டு வருதையா? போடு. ஆனால் யாரையும் முந்த விடாதியே. தண்ணி ஸ்மெல் சரியில்லைல்ல, நாசம் வருது. ஆற்ற வருது. அதை வருதா அதை வருதா இது டிஃப்ரெண்டான கலர், ஒரு சின்ன கொத்து. என்னது அந்த வெள்ளையில் கருப்பை உங்களுக்கு இந்த சீன்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபுல் வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை கொஞ்சம் பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இப்போதான் போகணும் நமக்கு ரெஸ்ட்டு போகணும். ஒரு முதல்ல கிடக்கு பாரு அங்கே அங்கே முதல்ல இல்லை தென்னை மாட்டேன். தண்ணி கம்மியாக இருக்கு, மழை தண்ணி இருக்கும், எவனா கடத்துட்டு போகணும். தண்ணி கம்மியாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி வெகு மேலே தண்ணி போகணும். அதனால் வீடு யாரும் இங்கே வைக்கல. வீடு வைக்க பாட்டு அவங்களே வீடு எல்லாம் இருக்கு. அவன் இங்கே செக்யூரிட்டி தான் அது இதாகிட்டியா தண்ணி போட்டு ஈரத்தை தூக்கி அது மேலே அந்த ரவுண்டு நல்லா தான் இருக்குமா? நான் சொல்கிறேன் 7 பேர் போனால் தான் அதிகம். அது 10 பேர் போனோம்னா 10 பேர் அவன் அவனுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பான். போட்டில் அவ்வளோ பேர் தான் விடுவான். இல்லை அது பெரிய போட்டு தான் போகலாமா? 3 ரூம்னு வச்சுக்கோங்களேன்.
2 ரூமுக்கு வந்து 18,000 ரூபா. அப்படி இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். 5 பேர் 10 பேர் ஒரு போட்டில் எவ்வளோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டுக்கணும். மூணாவது வீடியோவில் 2வது காமெடி சொல்ல போகிறோம். அந்த காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டு போய் சொல்கிறாரு, எனக்கு அடிக்கடி மறந்து போகுதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. உடனே அந்த பேஷண்ட்டு சொல்கிறாரு, எது எப்போது இருந்து அப்படின்னு கேட்குறாரு. இதுவும் காமெடி தான். பிடிச்சிருந்துச்சுன்னா சரிங்க, பிடிக்கலன்னா அப்பவும் சரிங்க, வேறு வழி இல்லை. நிறைய பேர் நிற்காங்களா? அலையில போனா இப்படிதான் இருக்கும். எப்படி அடிக்க அண்ணா அங்கே போய் நிப்பாட்டி போகிறது சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி காசு கொடுத்துட்டு அங்கே போயிட்டு டைம் எடுத்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு மேட்ச் போறீங்களா? எப்படி கிழிச்சிக்கிட்டு வருது. நல்லா ஸ்பீடு போட்டு சின்ன பையன் ஸ்பீடாக ஓடிட்டு போகிறான். அது ஸ்பீடு போட்டியா? ஒன்று கூட இல்லை, ஸ்பீடாக ஓடுறேன். கோல்டன் பீச்சா? கார்ல வரலாமா? அதான் கார்ல வரலாமா? வழி இருக்கா சைடு? நம்ம கார் தண்ணிக்குள்ளேயும் வரும். நீங்க தான் வந்தியா? கண்ணூர். அப்படியா? வரும். நம்ம ஊர்லயும் கோல்டு கலர் தான் வரும். அதெல்லாம் பார்க்க மாட்டானுவா. அதான் இந்த வண்டி பின்னாடியே போங்கண்ணே. அண்ணா நம்மள்ட்ட கேட்காதீங்க, பேமெண்ட் ஓனருக்கு போறாரு. ஓனர் அவர் தான், அவர் பின்னாடியே போங்க. சரி போடுங்க, போது அதான் வண்டி வரலாமா ரோட்டு பாதைக்கு? அண்ணா கோல்டன் பீச்சுன்னு கேட்டால் போட்டால் வந்துடும். நம்ம இங்கேருந்து வந்து கூட போட்டு பிடிச்சிட்டு இப்படி அலையலாம். இங்கேக்குள்ள அண்ணா இந்த நின்று கோல்டன் பீச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ? 500 ரூபா. நின்று பீச்சுக்கு 500 ரூபா. இந்த பீச்சுன்னு நம்ம போட்டில் ஒரு ஆளுக்கு விடலை. இது மீனவரிடம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தானே தமிழ்நாடு தான். விட்டுருங்க குளத்தில். தமிழ்நாடு பக்கம் தான். மணப்பாட்டில் விட்டுறீங்களா? மணப்பாட்டு நீ வந்து போன மாதிரி இருக்கும். கொல்லங்கோடு இருக்க மாதிரி பொறுமையாக போகலாம். நம்ம இந்த வண்டியில் கொல்லங்கோடு தாண்டி ஒரு 10-15 அந்த மாதிரி தங்கணும். கிலோமீட்டர் தானே மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். அதுக்கே ரெசார்ட்டை அந்த மாதிரி தான் தங்கணும். உள்ள கிடக்கும். அந்த மாதிரி ரெசார்ட் எவ்வளோ இது ஒரு நாளைக்கு 20,000. வண்டி கேட்டாலும் நைட்டு சூப்பரா இருக்கும். அதுக்குதான் உள்ள என்ன கிடந்தாலும் தெரியுமே. இது நல்லா இருக்கு. வந்து இந்த போட்டோ தான் போகணும். உள்ள போனதுக்கு இந்த புடி போயிடலாம். அங்கே போகக்கூடாது. அது உள்ள போனதுக்கு இல்லை என்ன அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ரெசார்ட் நைட்டு புக் பண்ணிட்டு இந்த போட்டிக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கு 2000 செலவு பண்ணிட்டு வந்தோம். 5000 எல்லாம் சரியாக போயிட்டு. செலவு நீங்கள் காசு கம்மியாக இருக்குன்னு நான் சொன்னேன்.
பாதை இங்கே வரும் தமிழ்நாடு. விரவு பிடிக்கிட்டு தட்டுது போலனா கம்பு கிடக்குல்ல போலாம். அவங்க அங்க போயிட்டாங்க. அங்கே போட்டிங்க வராதா? அங்கே போட்டிங்க. சூரியன் செம சூப்பரா இருக்கியா. இங்கே தான் போட்டிங்க இல்லை வண்டி போயிட்டு அதோ போகுது. நல்ல ஏரியா இருக்கு. அதெல்லாம் இல்லை இந்த பில்லு கொடுக்க எனக்கு அது அவன்கிட்ட காக்காட்ட கொடுங்க பில்லு தான் கொடுக்கணும். ஆமாம் வாட்டு வந்து உங்களுக்கு 1600 வரும். இம்போர்ட்டட் தான் வரும். கம்பெனி மாருதி அது குதிரை பெரிய வண்டியா தண்ணிக்குள்ளே மாடு கிடக்கு இது கொண்டு வரும். வந்தாலும் கொடுக்கலாம். அது ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் நான் கொடுத்து ஆனால் பாருங்க வருதுங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ராடு மட்டும் வேறு ராடு போடுற மாதிரி வரும். சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சின்ன கட் பண்ணிட்டானா சின்ன நாள்ல இருந்தே வரேன் நான். என் அப்பா அம்மாலாம் அங்கே திருவிழா கொண்டு வரேன். நான் இப்போ தான் தனியாக வந்துட்டேன். சரி 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 அப்போ நான் அடுத்த தடவை நம்ம ரெசார்ட்டு போடுவோம். பார்க்கிங் தானே. நீங்கள் இறங்கிட்டாங்களா? சத்தமே காணும். அங்கே மணப்பாடு முன்னாடி வருவோம். அங்கே நாளைக்கு இங்கதான் வந்தோம். 3 பேர் நம்பர் இருக்கு. ஃபேமிலியோட வரதான். ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நம்ம அண்ணனோட சேர்ந்து தான் நம்ம டிராவல் பண்ணோம். பேர் என்னன்னா தாஸ். ஓகே. இந்த வீடியோவில் எவ்வளோ இருந்தாங்க. இந்த 3வது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து நான் அடுத்தடுத்த விஷயங்களை நான் கொண்டுட்டு வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் தான் உங்கள் வாப்பர். என்னோடு சேர்ந்து சுற்றலாம் வாங்க.